காற்றில் வரும் பாட்டு கேட்குதா உன்னோட மனசுதான் கண்டவரை தவிக்கிறேன் உலக மழை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா ஆளுக்கும் சம்பந்தமில்லை, அவர்கள் அணிந்திருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமில்லை. இது என்ன கையில் என்ன கையில் என்ன காவலு? இது எதுக்கு எப்ப யாரா வருவான்னு தெரியாது. இல்ல இது இதை வச்சு என்ன பண்ண போற? இதை வச்சு சரி மாதிரி யாரு சரி ஒண்ணுமே ஆளு வந்தா இதை விட பெரிய ஆயுதம் நாள் இருக்கு. ஏதாவது அது நீங்க வச்சிருக்கேன். சரி ஆளுக்கும் சம்பந்தமில்லை, அவர் தோற்றத்துக்கும் சம்பந்தமில்லை. மண்டவில கொண்டையை சுத்து பூவு யாரும் தெரியல. எங்களுக்கு கழகத்துக்கு வந்திருக்காரு, குருதி நிலத்தில் ஆடி வந்திருக்கிறார். ஒரு முனிவராகப்பட்டவர். அங்கேயும் இங்கேயும் எங்களது வெளியுமலை சாரில் அங்கேயும் இங்கேயும் உலாவிக் கொண்டிருக்கிறார். யாருக்கு தெரியவில்லை, சென்று அறிய வேண்டும், சென்று பார்க்க வேண்டும். பேசினால் பேசுவோம், பாடினால் பாடுவோம், போட்டி போட்டால் போட்டி போடுவோம். ஓடுனா ஓட மாட்டேன், ஓட விடணுங்க. ஓட கூட நம்ம அப்படி சொல்லுங்க. ஓட வந்திருக்க அதாண்டி மண்ட வேற கொண்ட போட்டு சமையறையா காலகத்தில் பாட்டு பாடும் சமையறையா 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 யாருன்னு தெரியவில்லை. மண்டல கொண்டு போட்ட சாமி யாரையா? இந்த காலகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? யாரை இங்கே பார்ப்போம். கைவருக்கு கைவிலங்கு போட்டு கண்ணுக்கு தோணாது சாத்தியது போடும் பொய்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மையாது போடும் பொய்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மையாது கண்ணை நம்பாது உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் அறிவை நீ நம்ப உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யை சொல்லாதது பொய்யை சொல்லாதது ஓமுருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகள் ருத்ராட்ச பூனைகளை வாழனே ஓமுருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகள் ருத்ராட்ச பூனைகளை வாழனே ஓமுருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகள் ருத்ராட்ச பூனைகளை வாழனே சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுது பொய்மை எப்போதும் ஓங்குவதும் உண்மை எப்போதும் கும்புவதும் பொய்மை எப்போதும் ஓங்குவதும் உண்மை எப்போதும் கும்புவதும் கண்ணை நம்பாதே இருந்தாலும் மண்டபம் கொண்டமாட்டம் சாமியார் எந்த வாழ அதை முறைப்படி விளக்கமாக கோரு காரணத்தில் பாட்டு பாடும் சாமியார் எந்த ஊர் அதை முறைப்படி விளக்கமாக கோரு என்று கேட்பதற்கு நீங்க யாரு? நமோ நாராயணா. ரூபாய்க்கு 16,000. சம்பந்தமில்லாத பேச்சு சபையில பேசக்கூடாது. சம்பந்தமில்லாத பேச தாங்கள் சபையில் இருக்கக்கூடாது. சபையிலிருந்து பேச சில சமயங்களில் பேசாமல் இருந்து பழகிட்டு இருக்காங்க. அத முறை தெரியாம பேசிருக்காங்க. அதாவது சமயம் பேச சில சமயங்களில் பேசாமல் இருந்து பழகு. எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி பேச தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது. ஏற்றுக்கு போட்டியாக ஒரு நாரதரை பார்த்த உடனே மண்டபம் கொண்ட மாட்ட சாமியார் எந்த ஊரு அதை முறைப்படி விளக்கமாக கோரு என்று கேட்பதற்கு நீங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்க. நமோ நாராயணா அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு எதிர்ப்பாக எடுத்துக்காட்டாக ரூபாய்க்கு 10 நாராயணா
நீங்கள் எதற்காக என்ன காரணத்துக்காக நமோ நாராயண என்று தெரிவித்தீர்கள்? அதுக்கு அர்த்தங்கள் என்ன? அதாவது நமோ நாராயணா அப்படின்னு சொன்னது நான் தான். அதற்கு எதிர்ப்புறமாக எடுத்துக்காட்டாக ரூபாய்க்கு பதில் நாராயணா அப்படின்னு சொன்னது நீங்க தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்க என்ன பேசுறீங்க நான் என்ன பேசுறீங்க அனைத்து மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? சரி. அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல நமோ நாராயணா அப்படின்னு நான் சொன்னதுக்கு விளக்கத்தை சொன்னாதான் நீங்க சொல்லுவீங்களா? முதலில் வந்தது நான் தான் சொன்னேன். சரி, முதலில் நமோ நாராயணா அப்படின்னு முதல் தடவை சொன்னது நான் தான். முதலில் நமோ நாராயணன் சொன்னது நீங்கள். ஆமா. இரண்டாவது ரூபாய்க்கு 16,000 என்று சொன்னது நான் தான். அப்படின்னு சொன்னது நீங்க. ஆமா, முதலில் சொன்னீங்களே. அப்ப நான் சொன்னதான் சொல்லுவீங்க. ஆமா, நீங்க சொன்னாதான் பதில சொன்னாதான் இதற்கு நான் பதில் சொல்லுவேன். அப்ப நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு பதில் சொல்றேன் அப்படின்னீங்க. கெட்டிக்கார. அதாவது பேச்சுல நிறைய விஷயம் இருக்கு. வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, அதிகார பேச்சு, ஆணவ பேச்சு, வினய பேச்சு, விவர பேச்சு, சரி, அன்பு பேச்சு, பண்பு பேச்சு, பாசமுள்ள பேச்சு உள்ள வச்சுக்கணும். மேலையில பேசக்கூடிய பேச்சு சரியா இருக்கணும் இல்லையா? அப்ப நீங்க சரியாவே பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் அப்படின்னா முற்றும் கோணல் அப்படிப்பாங்க. அந்த இடத்துக்கு நீங்க போகாம முறையா பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது கையில கம்ப பிடிச்சுக்கிட்டு ஒரு நாலு தட்ட வம்புல கறந்த மாதிரி மனசுக்குள்ள தெம்ப வச்சுக்கிட்டு கையில கம்ப பிடிச்சுக்கிட்டு ஒரு நாலு தட்ட வம்புல கறந்த மாதிரி நமோ நாராயணா அப்படின்னு சொன்ன உடனே எதிர்ப்புறமாக ரூபாய்க்கு பதில் நாராயணா அப்படி சொல்லிட்டீங்களே. இந்த கையில கம்பு உங்களுக்கு எதுக்கு தேவை? இந்த கையில கம்பு உங்களுக்கு எதுக்கு தேவைன்னு கேட்டேன். இந்த வேலியமலை சாரலில் சரி, நான் காவல்காரன். இருங்க கேட்கிறேன். என்ன கேட்கறது மட்டும் சொல்லுங்க. ஏன்னா முறையா பேசுவீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசிக்கிறேன். ஏன்னா யார் யார்த்த எப்படி பேசுறது எனக்கு தெரியும். சரியா? அப்படின்றதுனால அப்ப நமோ நாராயணா அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, அதிகார பேச்சு, ஆணவ பேச்சு, வினய பேச்சு, விவர பேச்சு, அன்பு பேச்சு, பண்பு பேச்சு, பாசமுள்ள பேச்சு உள்ள வச்சுக்கணும். மேடையில பேசக்கூடிய பேச்சு சரியா இருக்கணும். தராசு என்று சொல்லக்கூடிய இரண்டு வகை தட்டு. நீ ஒரு தட்டு, நான் ஒரு தட்டு. இரண்டு வகை தட்டு, தராசு தட்டு. தராசு முள்ளு என்று சொல்லக்கூடிய நாடகம் பார்க்கக்கூடிய மக்கள் இந்த தட்டு கீழே போகுதா, இந்த தட்டு மேல வரல, அல்லது இந்த தட்டு கீழே போகுதா, இந்த தட்டு மேல வரல, அல்லது இரண்டு வகை தட்டும் சரியா நிற்கிறா அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடியது யாரு? தராசு முள்ளு என்று சொல்லக்கூடிய நாடகம் பார்க்கக்கூடிய மக்கள். அதற்காக நீங்க முறையா பேசுறீங்க அப்படிங்கிறது முறையா உங்களுடைய முகத்தை வச்சுதான் நான் பேசுகிறேன். தெரியுதா? அப்படின்றதுனால நமோ நாராயணா அப்படின்னு எதுக்காக சொன்ன அப்படின்னா, நாராயணன் என்னுடைய பாட்டன், என்னுடைய பாட்டனாகப்பட்டவர் திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றாரே மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நாராயணன் பரந்தாமன் என்னுடைய பாட்டன். என்னுடைய பாட்டனை எந்த நேரத்திலும் நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா என்ற முறைப்படி என்னுடைய பாட்டனை நான் வணங்குவது வழக்கம். எந்த நேரத்திலும் நமோ நாராயணா என்ற முறையோடு என்னுடைய பாட்டனை நான் வணங்குவது வழக்கம். என்னுடைய பாட்டனை முறையோடு நான் வணங்கி வரும்பொழுது நாராயணா என்று சொன்னவுடன் ரூபாய்க்கு பதில் நாராயணா அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு உண்டான விளக்கம் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டேன். தாங்கள் விளக்கம் அருமையாக இருந்தது. எனது விளக்கம் என்ன என்று தெரியுமா? ரூபாய்க்கு 16 என்றால் ரூபாய் என்ற யாரு? தாங்கள். ரூபாய் என்ற யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி. சரி. மகாலட்சுமி என்ற யாரு? தாங்கள் பாட்டி. சரி. ரூபாய்க்கு 16,000. 16 என்றால் யார்? புருஷன் சொல்லுவான். புருஷன் சொல்லுவான். புருஷன் என்றால் யார்? பாட்டிக்கு புருஷன். புருஷனா நாராயணன். அவர் உங்களுக்கு என்ன வேணும்? என்னுடைய பாட்டன். உங்களுடைய பாட்டன். சரி. நீங்களே உங்களுடைய பாட்டனையும் தாங்கள் பாட்டியை வணங்கும் பொழுது அப்படியே நானும் அதே போலதான் ரூபாய்க்கு 16 தாங்கள் பாட்டாத்தனையும் தாங்கள் பாட்டியும் வணங்கினேன். சரியான விளக்கத்தை கொடுத்தீங்க. கலைமகள், அலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியர்களுக்கு 3 வகை தட்டு, செந்தட்டு, பண்டட்டு, பொன்தட்டு, புகழ்தட்டு, தடைத்தட்டு. அப்படி இருந்தாலும் கேட்ட கேள்விக்கு முறையான விளக்கத்தை சொன்னதனால இந்த மக்கள் இடத்துல அழகான கை நட்டு உங்களுக்கு நான் வாங்கிட்டேன். அழகான கை நட்டு ஒரு பப்பனுக்கான நம்பி பார்ப்போம். இதயத்துல அருமை கேள்வி கேட்டு இருங்க. அழகா சொன்னீங்க. ரூபாய் என்று சொல்லக்கூடியது எதை குறிக்கும்? பணத்தை குறிக்கும், செல்வத்தை குறிக்கும். மகாலட்சுமி என்று சொல்லக்கூடியது பாட்டியை குறிக்கும். அதுக்குதான் என்ன சொல்லுவாங்க? காலையில் இருந்து சொல்றேன் லட்சுமி முகத்தில் அப்படின்னு சொல்றேன். சண்டைக்கு வரல. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. கம்ப தூக்குறவங்க பெரிய ஆள் கிடையாது. தெரியுங்களா? என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். விஷயம் தெரிஞ்சுட்டேன். நான் சந்திக்காத பப்புனு காரனே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். முதல் யாருகிட்ட எப்படி பேச்ச
நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளு கிடையாது சரியா? நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. இந்த கம்பை தூக்கி நாரதத்தை எதிர்த்து நிக்கிற வேலை என்கிட்ட வேணாம். உங்க கம்பை புடுங்கி சொல்லி விட்டு போய் ஜாக்கிரதை எச்சரிக்கிறேன். கடலுக்குள்ள குதிச்சுட்டோம் அப்படின்னா நீச்சல் தெரிஞ்சவங்க மேல வர முடியும். உன்னை நான் மிகைப்படுத்தி உயர்த்தி பேசுறேன். நீங்க திறக்கிறவா போறீங்க? உங்க அப்படி பேசவே இல்லையே. அதுதான் சொல்லுவாங்க, சாக்கடை நீர் சமுத்திரத்தில் கலந்தாலும் சாக்கடை நீர் சமுத்திரம் ஆகிவிடுமா. சாக்கடை என்று சொல்லக்கூடியது போறது பாருங்க, முன்னாடி தெரியல, சின்ன வாய்க்கால ஓடக்கூடியதுதான் சாக்கடை. இந்த சாக்கடை தண்ணி சமுத்திரம் என்று சொல்லக்கூடியது வற்றாத நதி, பெரும் கடல். அப்பேற்பட்ட கடல் தண்ணியில இந்த சாக்கடை தண்ணி கலந்து அப்படின்னா அந்த தண்ணி வந்து சாக்கடை தண்ணின்னு சொல்ல முடியுமா? கடல் தண்ணின்னு சொல்ல முடியுமா? பேசுமா சொல்றாங்க. அதாவது சின்ன வாய்க்கால ஓடக்கூடியது சாக்கடை தண்ணி. இதுக்கு தான் அழகான ஒரு கவி எழுதி வச்சாங்க. சாக்கடை நீர் சமுத்திரத்தில் கலந்தாலும் சமுத்திரம் என்று சொல்லக்கூடியது வற்றாத நதி, பெரும் கடல். அந்த கடல் தண்ணியில இந்த சாக்கடை தண்ணி போய் கலந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியை சாக்கடை தண்ணின்னு சொல்ல முடியுமா? கடல் தண்ணின்னு சொல்ல முடியுமா? கடல் தண்ணின்னு தான் சொல்ல முடியும். ஏன்? கடல் என்று சொல்லக்கூடியது வற்றாத நதி, பெரும் கடல். அந்த பெருங்கடல் தண்ணியில சின்ன வாய்க்கால வரக்கூடியது கொஞ்சம் சாக்கடை தண்ணி. கொஞ்சோண்டு சாக்கடை தண்ணி கடல் தண்ணியில கலந்துச்சு அப்படின்னா பெருங்கடல் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல உங்களையும் ஒரு பெரும் கடல் மாதிரி நினைச்சுக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் மழை. அதுதான் சொல்லுவாங்க தீபகற்பம் என்றால் என்ன. இது நம்ம படிக்கக்கூடிய பாடத்துல அப்பவே வரக்கூடியது. தீபகற்பம் என்றால் என்ன அப்படின்னா, தெற்கே இந்திய பெருங்கடல், மேற்கே அரபிக்கடல், கிழக்கே இருக்கக்கூடியது வங்காள விரிகுடா, வடக்கே இருக்கக்கூடியது இமயமலை. 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் மலையாளம் சூழப்பட்டது தீபகற்பம் என்ற பெயர் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது உங்களையும் சின்ன பையனா இருந்தாலும் ஒரு பெரும் கடல் போல நினைச்சு பேசியிருக்கேன் சரியா? அதற்காக உங்களுக்கு எப்படி பேசணுமோ, உங்களுக்கு எப்படி முறையோட மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். சின்ன பையனா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு மரியாதை கொடுத்து பேசியிருக்கேன். இந்த மைக்க தூக்குறது, கம்ப தூக்குறது, இதெல்லாம் எங்க வச்சுக்கணுமோ, எவனாச்சும் இழுச்சாயம் கிடைச்சா அவன்கிட்ட வச்சுக்கணும். ஓட்டு ஓட்டன் அப்படின்னு நினைச்சுன்னா திண்டுக்கல் பகுதியில ஓட்டிக்கிட்டு போயிடுவேன். ஜாக்கிரதை, எச்சரிக்கிறேன். நிதானம். நான் உங்களுக்கு அழகான கைதட்டு வாங்கி கொடுத்து மைக்க தூக்கிட்டு நாரதரை அடிக்க வராராம். ஒரு பெரிய ஆளு, பெரிய புடுங்கி. உனக்கு என்ன தெரியும்? ஜாக்கிரதை, எப்படி பேசணும் அப்படி பேசுங்க. அழகா சொன்னீங்க. ரூபாய் என்று சொல்லக்கூடியது மகாலட்சுமி சுவாமி, பதி என்ற புருஷன். உங்க பாட்டனை மட்டும் நீங்க சொல்லுங்க. உங்க பாட்டனையும் பாட்டியும் நான் சேர்த்து சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அடுத்த விஷயம் கேட்டீங்க, மண்டை மேல கொண்ட போட்ட சுவாமியாரு அப்படிங்க. இப்ப என்னுடைய மண்டையில கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? தெரிகிறது. அப்ப மண்டையில கொண்டு இருக்கிறது தெரிஞ்சதுனால மண்டை மேல கொண்ட போட்ட சாமியாரு எந்த ஒரு முறைப்படி விளக்கமாக பொருள் அப்படின்னு கேட்டேன். தம்பி, மேலே 7 உலகம், கீழே 7 உலகம், 7 14 உலகம் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் விதல சுதல ரசதல தல தல மகதல பானால மூலகம் மூலகம் ஜபலகம் தபலகம் மலலகம் சத்தியமா. மேலே 7 உலகம், கீழே 7 உலகம், 7 14 உலகத்தை சுற்றி வரக்கூடியவன். நான் என்றால் நாதம், தாய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இது என்றால் ரீதம் என்று சொல்லக்கூடிய பாட்டுக்கு நாரதம் எனது பெயர். நீங்க என்ன கேட்டீங்க? மண்டை மேல கொண்ட போட்ட சாமியார்னு கேட்டீங்க. என்னுடைய பெயர் பாட்டுக்கு நாரதன். அடுத்த விஷயத்துக்கு வாங்க பார்ப்போம். பேசி முடிச்சிட்டீங்களா? பேசுங்க. இந்த பேசி முடிச்சிட்டீங்களா? வாய்ப்பு கொடுத்துருக்கேன், பேசுங்க. என்ன கேட்டீங்க? சண்டைக்கு வருவது போல் கையை தலை எடுத்துக்கொண்டு சண்டை போடுவது கேட்டீங்க. எதுக்கு அந்த குச்சி அப்படின்னா, தாங்கள் போல் திருடர்கள் வந்தார்கள்னா அவர்கள் அடித்து வெட்டுறதுக்கு தான் இந்த குச்சி. ஆனா தாங்கள் என்று சொல்லவில்லை, தாங்கள் போல். என்னைய மாதிரி வேறொருவர் இந்த குழந்தைகள பகுதிக்கு வந்துட்டா அவர்களை அடிச்சு விளக்குவதற்காக இந்த கம்பம் வச்சிருக்கீங்க. அப்ப என்னுடைய பெயர் நாரதன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேறொருவர் வந்து அவங்களை அடிச்சு விளக்குவதற்காக இந்த கம்பம் வச்சிருக்கேன். உங்களுக்காக இல்ல சாமி அப்படின்றீங்க. என்னுடைய பெயர் பாட்டுக்கு நாரதன் அப்படின்னு சொல்லிட்டேன். சாமி வணக்கம் சாமி. மங்களம் உண்டாகட்டும், பல்லாண்டு வாழ்க சாமி. மங்களம் உண்டாகட்டும் சொல்லாதே சாமி. மங்களத்து புருஷன் சண்டைக்கு வந்துருவேன் சாமி. என்ன சொல்றீங்க? மங்களத்து புருஷன் 60 இடத்துல வெட்டையா வந்துருவேன். மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு எதுக்காக சொன்னீங்கன்னா, ஆயுள் முழுக்க பல்லாண்டு காலம் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆசீர்வாதம். சரி, அப்படியே சாமி. தாங்கள் பெயர் நாரதன். அதனாலதான் மங்களை சுத்தி நாரிகின்றதோ பூசி
ஏன்னா அப்படிங்கிறது நக்குற கூட்டம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, தேனும் திரை மாறும். தேன் இருக்கக்கூடிய நீங்க குறிஞ்சில பகுதிக்குள்ள ஏன்னா காவல் காக்காத நீங்க அப்படிங்கும் பொழுது என்னுடைய உடம்புல பூசிருக்கிறது என்ன தெரியுமா? சந்தனம் ஜவ்வாது விபூதி என்று சொல்லக்கூடிய நறுமணத்தை உடம்புல பூசிருக்கேன். இதை பார்த்த உடனே கையில வலிச்சு என்ன பண்ண போறீங்க? நம்ப போறீங்க நீங்க. பேரு சொன்னீங்க. தேனை இருக்கக்கூடியது குறிஞ்சில பகுதி. தேனை கையில ஊத்தி என்ன செய்வீங்க? நக்குவோம். அப்ப அது மாதிரி இவருடைய உடம்புல இருக்கிறத கையில வலிக்கிறீங்க. இது சந்தனம் ஜவ்வாது விபூதி என்று சொல்லக்கூடிய நறுமணம். இது சந்தனம் என்று உங்களுக்கு தெரியாயா? இல்ல கேட்கிறேன். மாட்டு சாணங்கள் இருந்து பேச மாட்டேன். இல்ல ஏதாவது எனக்கு தெரியும். யார் யாரும் சந்திச்சா எப்படி பேசுறது எனக்கு தெரியும் இல்லையா? என்னுடைய தொழில் அனுபவம் எத்தனை காலம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்பதான் நீங்க வளர்ந்து வரீங்க, நல்லாவே தெரியும். கேள்விப்பட்டிருக்க, சந்திச்சது இல்லை. இந்த பகுதியை உங்களை சந்திச்சிருக்கேன். சின்ன பையனா இருந்தாலும் முறையோட ஒரு மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பேசுங்க பாப்போம். ரொம்ப நன்றி சாமி. சரி, எதுக்கு உடம்புல சந்திர பூசிருக்கியே? ஏன் பகல் குளிக்க மாட்டீங்களா? தேவர்கள் மனிதர்கள் அணியக்கூடியது வெறுமனமாக பூலோகத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா வாசம் உள்ளதுதான் எங்களுடைய உடம்புல எந்த நேரம் வாசம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? சந்தனம் ஜவ்வாது விபூதி என்று சொல்லக்கூடிய நறுமணம் அதை என் உடம்புல பூசிருக்கேன். நான் கூட நினைச்சு முடியாதப்பட்டவர்கள் அதிகபட்சம் வருடத்திற்கு ஒரு முறை குளிப்பார்கள். அந்த நாத்தம் தெரியாம இருப்பதற்கு உடம்பெல்லாம் சந்தனம் பூசி கொண்டிருக்கிறார். நீங்க தான் வருடத்துக்கு ஒரு முறை நீங்க குளிப்பீங்க. அப்படி கிடையாது. நாங்க காலையில் இருந்தவுடன் கங்கைக்கு சென்று நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கைலங்கிரி சென்று உங்களுடைய முருகன் குலக்கடவுள் இருக்கிறாரு. அவருடைய அப்பா யாரு? சிவபெருமான். சிவனெல்லாம் வணங்கிட்டு அவருடைய பாட்ட மகாவிஷ்ணு மகாலட்சுமி அனைவரையும் வணங்கிட்டுதான் பூலோகத்துக்கு வருவோம். கலகம் செய்வதற்காக பூலோகத்து மக்களுக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக மேலுலகம் சென்று சொல்லக்கூடிய சத்தியலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருவோம். சிறப்பான விளக்கம் சாமி. சரி சாமி, சந்தேகங்கள் சந்தேகம். தாங்கள் மூவுலகமும் சுற்றி வருவர், எந்த விஷயமும் தெரியாம இருக்காது. சரி சாமி, ஒரு சில சில கேள்வி தாங்களும் கேட்க வேண்டும். கேளுங்க. கேட்டா பதில் வருமா? கேளுங்க. எப்படி கேள்வியை வச்சுதான் பதில் வர முடியும். சரி சாமி, அப்படி ஆகட்டும். தாங்கள் தாய் தந்தை இருக்கிறார்களே, உங்க அப்பாவா இருக்காங்க. ஆமா. பாவா, உங்க அப்பா மாதிரி சட்டை கூட வாங்கி தர மாட்டாங்க. சட்டை கூட வந்துருக்கீங்க. நான் தான் சந்தனம் பூசிருக்கேன். தேவையே கிடையாது. தேவையே கிடையாது. சட்டை கிடையாது. சட்டை போட்டா தானே தேவை கிடையாதுங்க. சரி, சட்டை போடாம எப்படி இந்த பஸ்ல ட்ரெயின்ல ஏறி வருவீங்க? அந்த வேலை எங்களுக்கு கிடையாது. மேலுலகம் என்று சொல்லக்கூடிய பூலோகத்துக்கு வரும் அப்படின்னா தகன மார்க்கம். தகன மார்க்கம் என்றால் நூலேணி மார்க்கம். நூலேணி மார்க்கமாக மேலுலகத்துக்கு போவோம். நூலேணி மார்க்கமாக பூலோகத்துக்கு வருவோம். என்ன மார்க்கம் சொல்றீங்க? தகன மார்க்கம். ஆமா. தகன மார்க்கம்னா அந்த வண்டிக்கு பேர் என்ன? நூலேணி மார்க்கமாக மேலுலகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருவோம். சரி, பூலோகத்திலிருந்து மேலுலகத்துக்கு போவோம். தகன மார்க்கமாக. ஆமா ஆமா. பிரேம கேட்கறீங்க இந்த விஷயத்துக்கு வாங்க. அவ்வளவுதான். சரி சாமி, சாமி தாங்க பேர் தெரிவித்தீர்கள். சரி, தாங்க தந்தை பேர் என்ன? பிரம்மா. பிரம்மான்னு சொன்னேன். உங்க அப்பா என்கிட்ட மணப்பாறையில உங்க அப்பா நான் பெருமை நானும் முருகை கடை போட்டிருந்தான். முருகை கடை போட்டிருக்கும் போது மாப்பிள்ள முருகை யாரும் ஓடல. என் பொண்ணாடி பிள்ளை போய் பார்த்துட்டு வரையும் பசங்க காசு 50 ரூபா கேட்டாரு. சரி, மாப்பிள்ளை கேட்கறது 50 ரூபா கடனா கொடுத்தேன். உங்க அப்பா என்ன கொடுக்கவே இல்லை. எப்ப வாங்கி தருவீங்க? எங்க அப்பாவை பார்த்துக்கவே முடியாது. எங்க அப்பா இருக்கக்கூடியது மேல் உலகம் என்று சொல்லக்கூடிய சத்தியலோகத்துல. அப்படிங்கும் போது பூலோகத்துல எங்க அப்பா பெருமாளை எப்படி பார்க்க முடியும்? யாருமே பார்க்க முடியாது. உங்க அப்பா பெரிய பரமணிய பரமானு சொல்ல பிரமானு சொன்னேன். சொன்னீங்க. உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாங்க? படிக்கிற தொழில். படிக்கிற தொழிலா? ஆமா. வேலை இல்ல. வேற வேலை படிக்கிற தொழில் தான். உலகத்தில் உள்ள 84 லட்சம் உயிருள்ள ஜீவராசி அனைத்து படைத்தது எனது தந்தை பிரமாவுக்கு வேலை. என்னவோ அப்பா இந்த வேலை பார்க்கறாரு. அளவு பெட்டி கடை வைக்கலாம், அளவு பேக்கரி வைக்கலாம், அளவு ஹோட்டல் வைக்கலாம், நல்லா யாரும் ஓடுவோம். போய் படைக்கிறாருங்க அப்பா. அந்த வேலை எங்க அப்பாவுக்கு கிடையாது. உயிரை படைக்கிறது மட்டும்தான் எங்க அப்பாவுக்கு வேலை. உயிரை படைக்கிறது? ஆமா. சரி, நாரதே சாமி, உயிரை படைக்கிறது தாங்கள் அப்பா. ஆமா. இந்த உலகத்தை படைத்தது யார்? அனைத்து எங்க அப்பா தான். அனைத்து படைத்தது. ஆமா. ஊர் மக்கள் அனைவரையும் படைத்தது எனது தந்தை பிரமாதான். அனைவரையும் படைத்தது எனது தந்தை பிரம்மான்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா தான்.
எங்கப்பா ஆ? என்ன படிச்சது? எங்கப்பா உங்க அப்பா நீங்க. அப்ப எங்க அப்பா வசூல் கொடுக்க போனாரா? பரவாயில்ல. இது நல்ல கேள்வி. சாமி உங்க அப்பா பிரம்மா படைக்கும் பொழுது எங்க அப்பா எங்க போனாரு அப்படின்றீங்க. ஆமா. இருமணமும் சேர்ந்தால் திருமணம் என்று சொல்வார்கள். சரி. திருமணம் என்று சொல்லக்கூடியது கல்யாணம். சரி, சார். இந்த கல்யாணம் என்று சொல்லக்கூடியது உங்க அப்பா என்ன செய்யறாரு? இப்படி அனைத்து சொந்தமற்ற மக்களுக்கு நான் ஊருக்கே தெரியப்படுத்தி செய்யறது உங்க அப்பா கல்யாணத்தை. சரி. ஒருத்தருக்கும் தெரியாம செய்யறது எங்க அப்பா. உங்க ஆத்தா அண்டத்துல பெண்ணத்தை பிடிச்சு போட்டது எங்கப்பா. தென்னத்துக்கு உழைச்சது உங்கப்பா. மேல செய்யறது எங்கப்பா, கீழே செய்யறது உங்கப்பா. வெள்ள போட்டவன் எங்கப்ப, தண்ணியை விட்டு பாய்ச்சனே உங்கப்ப. இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் அடி வயிற்றிலே இருக்கக்கூடியது அண்டம். இந்த அண்டம் என்று சொல்லக்கூடியதுதான் கருப்பை. அந்த கருப்பை என்று சொல்லக்கூடியது ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு அடி வயிற்றிலே இருக்கும். அந்த அடி வயிற்றில இருக்கக்கூடிய அண்டம் என்று சொல்லக்கூடிய கருப்பையில எனது தந்தை பிரம்மமாகப்பட்டவர். அந்த கருப்பையில அண்டத்தில எனது தந்தை பிரம்மமாகப்பட்ட ஒரு பிண்டத்தை பிடிச்சு போடாதான் அந்த அண்டத்தில இருந்து முண்டமாக மனிதன் பிறக்க முடியும். சரிங்களா? ஊருக்கு தெரிந்து செய்வது எங்க அப்பா. ஆமா. ஊருக்கு தெரியாமல் செய்வது தாங்க அப்பா. எங்கப்பா? அப்போ உங்க அப்பா திருட்டு போயிடா. திருட்டு போயிடா. சிருஷ்டி என்ற முறையிலே யாருடைய கண்களுக்கு தெரியாம ஒரு பெண்ணாகப்பட்டவருடைய அண்டத்துல பெண்ணத்தை பிடிச்சு போறாரு. அப்படி பெண்ணத்தை பிடிச்சு போட்டாதான் முண்டமாக மனிதன் பிறக்க முடியும். யாருடைய கண்களுக்குமே தெரியாத பெண்ணத்தை பிடிச்சு போடும் பொழுது அப்போ உங்க அப்பா எங்க மேல இருந்து எங்க அம்மா கீழ இருந்து பிடிச்சு பிடிச்சு போடுவாரு. ஆமா. சாமி எங்க அம்மா கீழ இருக்காங்க, உங்க அப்பா மேல இருக்காங்க. இந்த மேல இருந்து பின்னத்தை பிடிச்சி எங்க அம்மா வயித்துல போட போனா ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? உங்க அப்பா அங்க இருந்து இங்க பின்னத்தை போறாரு அப்படின்னா சரி, உங்க அப்பாக்கு அவ்வளவு விட்டா இருக்கும் சாமி. மனம் என்று சொல்லக்கூடியது ஈட்டமாக்கும்னு சொல்றீங்க. சரி. மனம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் எந்த காரியத்தையுமே செயல்படுத்த முடியும். அந்த மனம் கோடிவிட்டா எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியும். சரியா? தாங்கள் விளக்கம். தாங்கள் தாயின் பேர் சாமி. கல்விக்குரியவர் கலைவாணி தட்டுவாணி. டீ குடிக்க போன இடத்துல ஒரு சின்ன பிள்ளை பண்ணு வாங்கி சாப்பிடுறது சாமி. அந்த பண்ணே காணா, துணிக்கிட்டு போய் பாதிய காணா, புடிக்கிட்டு கொண்டு நம்ம காவறதுல களவாணிங்கிறது உங்களுடைய கூட்டம். கல்விக்குரியவர் கலைவாணி, அதாவது வெள்ளை உடைகளுக்கு வெள்ளை தாமரை மீது அமர்ந்தவர் என்னுடைய தாய் கலைவாணி. தட்டுவாணி அப்படின்னு சொன்னேன். தட்டு என்றும் தாமரை, தாமரை மீது அமர்ந்தவர் என்னுடைய தாய் கலைவாணி. அனைத்து மக்களையும் பேசக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது நாவில் கொண்டிருக்கக்கூடியவர் என்னுடைய தாய் கலைவாணி. தாங்கள் தாய் கலைவாணி சாமி. நாம் அனைத்தும் தெரிந்தவர். தாங்களிடம் சற்று கேள்விகளை கேட்க வேண்டும். ஏனென்றால் நானும் காட்டுக்குள் வாழும் காட்டுவாசிகள். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. புராணம் படிச்சவா என்ன படிச்சா எங்க போனா வேட்டைக்கு போவான், வேட்டை கூட வீட்டுல இருப்பான். அதனாடி அனைத்தும் தெரிந்தவர் தாங்கள் சாமி. தாங்களிடத்து சற்று கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் சாமி. கேட்கலாமா சாமி? சாமி, பொட்டு வைக்காத தெய்வம் எது? ஆடை அணியாத தெய்வம் எது? கால் கழுவாத தெய்வம் எது? இந்த மூன்றுக்கும் பதில் தெரிந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். பேசணும் எப்படிங்க? முறையே கதையோடு வந்தீங்க. நான் கேட்கறதுக்கு பூரா பதில சொல்லிட்டு தான் வந்தேன். சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. தெய்வம் இருக்கு அப்படின்னா தெய்வத்துக்கு பொட்டு இல்லாம இருக்குமா? என்ன புதுசா கதை படிச்சு வந்திருக்கீங்க? புதுசா கதை படிச்சுக்கிட்டு இந்த திண்டுக்கல் பகுதியில் நாரதன் அசிங்கப்படுத்துறது மாதிரி. சாமி, தெரிஞ்சா தெரியல சொல்லணும், தெரியாட்டி தெரியலன்னு ஓரம் அடிக்கணும். அதை விட்டுப்பட்டு என்ன சொல்ல? அதாவது வாயில விட்டு பல்லு போச்சு பேசக்கூடாது. சரி, வாயிலுக்குள்ள விரல விட்டா பல்லு போய் விழுந்துருமா? விழுகக்கூடிய நேரம் எப்போ வருதோ அப்பதான் விழுகும். சரி, அது மாதிரி உங்களுடைய பேச்சு இருக்கு. பொட்டு வைக்காத தெய்வம் இது. என்ன கேட்டீங்க? பொட்டு வைக்காத தெய்வம் எது? சரி, ஆடை அணியாத தெய்வம் எது? கால் கழுவாத தெய்வம் எது? தெரிஞ்சா சொல்லுங்க பாப்பா. அனைத்து தெரிஞ்சவரு, எல்லாம் தெரிஞ்சவரு. எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கான்னு பாப்பா. அனைத்து தெரிஞ்சவரியா? ஏன் பயமா? தோற்று பயமா? பேசு பாப்பா. பரவாயில்ல, அறிவுக்குத்தான் வேலை. கற்றோரை காப்பர்கள். அதாவது படிச்சவங்களை பேசினா அறிவுக்கு வேலையை கொடுத்து பேச முடியும். நீங்க கேட்கறதெல்லாம் யோசிக்கிறது மாதிரி தெரியுது. உங்களுடைய கதை கட்டுமுட்டா அப்படின்றதுனால நீங்க கேட்கறது வித்தியாசமான கதை. எந்த பப்பனுக்காரனும் கேட்காத கதை இந்த பகுதியில நிலநாட்டுகிறீங்க. பொட்டு வைக்காத தெய்வம் இது, ஆடை உடுத்தாத தெய்வம் இது, கால் கழுவாத தெய்வம் இது, கால் கழுவாத தெய்வம் இது அப்படின்றீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சளவுக்கு பதில சொல்றேன். உண்மையா இருந்தா ஏத்துக்கங்க. இல்ல சுவாமி நீங்க சொன்னது தவறு அப்படின்னா மறுத்து பேசலாம், தவறு கிடையாது. பொட்டு
வைக்காத தெய்வம் எது அப்படின்னா வர்ண பகவான் என்று சொல்லக்கூடிய மலை. இந்த வர்ண பகவான் என்று சொல்லக்கூடிய மலை பொழியும் பொழுது அந்த மலை பொழிகின்ற வேளைகளை அந்த நேரத்தில் பொட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பொட்டாகப்பட்டது மலை பொழிகின்ற வேளையில பொட்டு வச்சா நிக்கமா கரைஞ்சு போயிடும். அதான் பொட்டு வைக்காத தெய்வம் வர்ண பகவான் என்று சொல்லக்கூடிய மலை. சரி அருமை சாமி, பொட்டு வச்சா மலையில கரைஞ்சு போயிடும். இன்னொன்னு கேட்டீங்க, ஆளை உடுத்தாத தெய்வம் எது அப்படின்னீங்க. ஆளை உடுத்தாத தெய்வம் எது அப்படின்னா அக்னி பகவான். இந்த அக்னி பகவான் என்று சொல்லக்கூடியது நெருப்பு. இந்த நெருப்புல போய் துணியை கட்டணும் அப்படின்னா நிக்குமா கருகி போயிடும். அதான் ஆளை உடுத்தாத தெய்வம் அக்னி பகவான் என்று சொல்லக்கூடிய நெருப்பு. இன்னொன்னு கேட்டீங்க, கால் கழுவாத தெய்வம் எது? கால் கழுவாத தெய்வம் எது அப்படின்னா நாய் என்று சொல்லக்கூடிய நன்றியுள்ள ஜீவன். அது மலம் கழிச்சிச்சு அப்படின்னா கால் கழுவுமா? அந்த நாய் என்று சொல்லக்கூடியதுக்கு மறுபெயருங்க பைரவர். இந்த பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய் தெய்வம் தானே. அப்பேற்பட்ட பைரவராகப்பட்ட நாயாகப்பட்டது மலம் கழிச்சிச்சு அப்படின்னா கால் கழுவாது. அதான் கால் கழுவாத தெய்வம் நாய் என்று சொல்லக்கூடிய நன்றியுள்ள ஜீவன் பைரவர். பொட்டு வைக்காத தெய்வம் வர்ண பகவான் என்று சொல்லக்கூடிய மலை. ஆடை உடுத்தாத தெய்வம் அக்னி பகவான் என்று சொல்லக்கூடிய நெருப்பு. இதான் நீங்க கேட்டதுக்கு 3 விளக்கத்தை கொடுத்திருக்கேன். எல்லாம் கை தட்டலாமா? நன்றி நன்றி. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. வணக்கம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 10 நாள் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி நாள் பேச்சு அருமையான பேச்சு. சின்ன பையனா இருந்தாலும் அறிவுக்கு வேலையை கொடுத்து நல்லா பேசுறீங்க. மழை பெய்யும் போது பட்டு வச்சா நிக்காதுன்னு சொல்லிங்க. சரி, எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. சந்தேகம், பஞ்சு போட்டு ஸ்டிக்கர் போட்டு வச்சா எப்படி அடிங்க? பஞ்சு போட்டெல்லாம் கொண்டு போய் வச்சோம்னா மலையில இருந்து கீழே விழுகும், தண்ணிக்கு போயிடும். சரியா சாமி? கேட்டேன். இப்ப என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேரு நம்பிராசன். அம்மா பேரு உன் பெயர்? என் பெயர் வீரதேவன். உடன் பிறந்தோர்? உடன் பிறந்தோர் நான் எனக்கு முன்னதாக பிறந்த 6 பேர். 6 பேர். என்ன சேர்த்து 7 பேர் அண்ணன் தம்பி. உங்களை சேர்த்த 7 பேர். எனக்கு என்ன செய்யற இந்த இடத்துல? என்ன செய்யற இந்த இடத்துல? என்னை சேர்த்து 7 பேர் சேர்க்காம எனக்கு 7 பேர் அண்ணன் தம்பி. அப்ப என் தங்கச்சி. அது புரியுது. 7 பேர் இருக்கீங்க. உங்களுடைய பேர் வீரதேவன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க இந்த கம்ப கையில வச்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ன செய்யறீங்க? காவல். காவல் யாருக்காக? காவல் என் தங்கச்சிக்கு. காவல் உன்னுடைய தங்கச்சி. உன்னுடைய தங்கச்சி ஏகப்பட்டது யாரு? என் தங்கச்சி ஏகப்பட்டது வள்ளி நாயகி. வள்ளி நாயகி இருக்கட்டும். இப்ப வள்ளி நாயகி எதை காவல் செய்யறாங்க? வள்ளி நாயகி திணை காவல். திணை காவல். அழகா சொல்லுங்க, நல்ல விளக்கத்தை கொடுக்குறீங்க. நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. திணை காவல் செய்யறாங்க. இருக்கட்டும். திணை காவல் செய்யக்கூடியது எங்க? குறுநில பகுதி. குறுநில பகுதி. ஆனாலும் சொல்லும் அப்படின்னு சத்தம் கேட்டு யாருடைய சத்தம்? என் தங்கையின் குரல். உன் தங்கையின் வள்ளியுடைய சத்தம் ஆளலம் சோ அப்படின்னு எனக்கு இனிமையாக கேட்டது. ஆனால் இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. அது யாருன்னு தெரியலையா? அதை யாரு? குள்ளி சாமி. அப்படியா? கூட்டி அந்த விடுங்க பார்ப்போம். எதுக்கு 150 ரூபாய் கொடுத்தா கட்டி அந்த பெண்ணாகப்பட்டவரை என் முன்னால் கூட்டி அந்த விட்டீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நல்ல ஆசீர்வாதம் நான் கிடைப்பேன். அதை தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியா சாமி? அரே குள்ளி ஏன் கூப்பிட்ட? அடியே மனம் இல்லனாடுக்காதே. ஏன் என்ன நிக்காம எங்க போகுது? பாத்து ரொம்ப நாளாச்சு. நீ வந்து காட்டுல காவல இருக்கீங்க. நானும் உங்களுக்கு காவல காட்டுறேன். சரி, கொஞ்ச நேரம் கூட நம்மள ஓய் எடுக்க விட மாட்டாங்க. ஆமா, நம்ம கொஞ்ச நேரம் காதை கொண்டாடி. ஆமா, ஒண்ணு பண்ணல. ஏன் கூப்பிட்டு தெரியுமா? நம்ம இடத்துக்கு முற்றும் திறந்தவர் நாரதர். திறந்தவர் வந்திருக்காரு. நாரதர் மகரிஷி வந்திருக்காரு. நாரதர் மகரிஷி நம்மளை நாடி வந்திருக்கிறார். நம்ம கூட்ட சொல்லுங்க. ஆசீர்வாதம் வாங்கணும்ல. நீங்க வாங்கிட்டீங்களா? நீ நம்ம நாளோட 2 பேருக்கு கல்யாணம் ஆகணும். நம்ம 2 பேருக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கூடாது, பொம்பளை பிள்ளை பிறக்கூடாது, 2 கலந்த பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு வர வாங்கணும். சாமி கிட்ட 2 பேரும் சேர்ந்து வாங்கணும். சாமி வந்து நாரத மகரிஷி. ஆமா, இந்த பெண் வந்து உன்னுடைய தொழிலா? ஆள் வச்சிருக்கும் போது, பெட்டிக்கார ஆள் வச்சிருக்கும் போது எல்லாம் ஆள் வச்சிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆட்கள் இருக்கும் பொழுது எனக்கு இருக்காதா? என் ஆளு புள்ளி, என் தங்கச்சி வள்ளிக்கு துணை
சரி. ஆமா சரி மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். பல்லாண்டு வாழ்க. சாமி என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மங்களம் உண்டாகட்டும் மகளே. சாமி சரி இருக்கட்டும் சாமி. எனக்கெல்லாம் ஆள் இருக்கும் போது சின்ன சந்தேகம். உங்களுக்கு ஆள் இருக்குதா சாமி? உங்களுக்கு ஆள் இருந்து பொம்பளை இப்படி உங்களுக்கு செட்டப் போயிடும். எங்களுக்கு அந்த செட்டப்ங்கிறதுலாம் கிடையாது. அது என்ன செட்டப்? நீங்க செட்டப்ங்கிறது நீங்க வச்சுக்குவீங்க அப்படின்னு எனக்கு என்னன்னே தெரியாது. சரி அப்படி உள்ள ஆள் நானு. எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. அப்பா நீங்க சொன்னீங்க ஒவ்வொருத்தரும் செட்டப் ஆள் வச்சுக்கிறாங்க அப்படின்னு. அந்த வேலை எனக்கு கிடையாதுங்க. அந்த மாதிரி வேலை வச்சுக்கிறது இந்த கல்யாணம் சாமி இருக்கட்டும் சாமி. இன்னும் சற்று கேள்விகள் கேட்கலாமா? இதை கேள்வியா கேட்க போயிட்டு என்னங்க 18 புராணம் படிச்சவர்கள் தாங்கள். சரி 18 புராணம் படிச்சிருக்கிறப்ப எல்லா புராணம் படிச்சவரு தெரியாம இருக்குமா? ஏன் பயந்துட்டீங்களா? கேள்வி கேட்கிற மாட்டீங்கள் பயந்துட்டீங்களா? ஆரண்டவனுக்கு தான் இரண்டதெல்லாம் பயமா தெரியுமா? யாரும் ஒரே போது நான் பயப்படணும். அப்படியாக நான் ஆள் இல்லைக்கிறீங்க. என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்க போறீங்க? இந்த உலகத்தில் தென்னை மரத்தை படித்து தாங்கள் தந்தை. தென்னை மரத்தை வளர்த்தாங்க. தென்னை மரத்தை படிச்சிருக்காரு. தென்னை மரத்துக்கு புருஷன் எப்படி பேசுறப்பா? தென்னை மரத்துக்கு புருஷன் என்ன மரத்துக்கு? தென்னை மரம் தனியா நிக்குது. இங்க பாரியா அப்படியே அங்கிட்டு திரும்பியா? அங்கிட்டு திரும்ப சொன்னேன். அப்படியே குனிஞ்சு மண்ணடியா? குனிஞ்சு மண்ணடி. அடையாப்பா பின்னாடி நல்லா இருக்கியா? சாமி இந்த உலகத்தில் தென்னை மரத்தை படைத்தது தாங்கள் தந்தை. அப்படி இருக்கும் பொழுது வெறும் தென்னை மரத்தை மட்டும் படைத்தார் தாங்கள் தந்தை. தென்னை மரத்திற்கு துணையாக புருஷன். சரி கேட்டது கேட்டீங்க. பதில சொல்லிடுறேன். தென்னை மரத்துக்கு புருஷன் அப்படின்னா வாயு பகவான் என்று சொல்லக்கூடிய காற்றும், கர்ம பகவான் என்று சொல்லக்கூடிய மழைநீர். அதாவது காற்று அதிகமாக அடிக்கப்படுது. வாயு பகவான் என்று சொல்லக்கூடிய காற்று அடிக்கப்படுது. தென்னை மரத்தின் மேலே இருக்கக்கூடியது தென்னை மரத்தாகப்பட்டது. அந்த தென்னை மரத்தாகப்பட்டது வாயு பகவான் என்று சொல்லக்கூடிய காற்று அடிக்கப்படுது தென்னை மரத்தின் மேலே. அந்த பொருட்டாகப்பட்டது எரிந்து விடுக்குமா? அந்த நேரத்திலே வர்ண பகவான் என்று சொல்லக்கூடிய மழை நீராகப்பட்டது. தென்னை மரத்து வழியாக உள்ள மழை நீர் விழுந்தாதான் பூமிக்குள்ளிருந்து மேலே தேங்காய் காய்ப்பதற்கு காரணம். அப்ப தென்னை மரத்துக்கு புருஷன் அப்படின்னா வாயு பகவான் என்று சொல்லக்கூடிய காற்றும், வர்ண பகவான் என்று சொல்லக்கூடிய மழை நீர். இது இரண்டும் இல்லை அப்படின்னா தென்னை மரத்தை தேங்காய் காய்க்காது. அப்ப தென்னை மரத்துக்கு புருஷன் யாரு? வாயு பகவான் என்று சொல்லக்கூடிய காற்றும், வர்ண பகவான் என்று சொல்லக்கூடிய மழை நீர். இரண்டும் தான் தென்னை மரத்துக்கு புருஷன். இருக்கட்டும் பரவாயில்ல. இந்த இடத்துல உழுது தங்கை வள்ளி அழைத்தவர்கள் பார்க்கலாம். அப்படிதான் இருக்கும். வள்ளி கண்ணு தங்கைய வள்ளி வள்ளிக்கு நம்ம வாங்குவோம்.